விழா மேடை கண்கொள்ளா காட்சியாக ஒளி வெள்ளத்தில் உயிர்ப்பித்திருந்தது. மக்கள் வெள்ளமும் கொஞ்சமும் சளைக்காமல் விழா எப்போது தொடங்கும் என்ற எதிர்பார்ப்போடு நிரம்பி வழிகிறது. மதுரை வீரன் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் படக்குழுவினர்களுக்கு மற்றும் திரைப்படத்தில் நடித்த நடிகர்களுக்கு சிறப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியாகும். கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எப்பவும் டேய் ராமச்சந்திரா என்று தான் அழைப்பது வழக்கம். அப்போது ராமச்சந்திரா, வேகமாக விழா மேடைக்கு போ, மைக்கில் வர சொல்லி அலௌன்ஸ் பண்ணுறாங்க, கேட்கலையா என்று எம்ஜிஆர் அவர்களிடம் கூறினார். என்னண்ணே இப்படி கூப்பிடுறீங்களே, எப்போதும் போல் டே ராமச்சந்திரான்னு கூப்பிட்டா தான் நான் மேடைக்கு போவேன், அது வரைக்கும் நான் போவதில்லை என்று பிடிவாதம் பிடித்தார் எம்ஜிஆர். ராமச்சந்திரா, இப்போது நீ வளர்ந்து விட்ட கதாநாயகன், ஆகவே இப்படி மரியாதையாக கூப்பிடுவது தான் முறை என விளக்கம் அளித்தார் என்எஸ்கே. எம்ஜிஆர் விழா மேடைக்கு போகாமலே இருந்தார். ரசிக பெருமக்கள் பெருத்த ஆவலுடன் விசிலடித்து ஆர்ப்பரித்தனர். விழா மேடையிலிருந்து மைக்கில் மீண்டும் மீண்டும் அலவன்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள் இன்னமும் கொஞ்சமும் அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை. என்எஸ்கே அவர்களுக்கு வரும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டே ராமச்சந்திரா, இப்போது மேடைக்கு போறியா இல்லையா என்று கோபத்துடன் வெகுண்டெழுந்தார். இதோ போறனே என்று சந்தோஷ மிகுதியுடன் விழா மேடை நோக்கி சென்ற எம்ஜிஆரை பார்த்ததும் டி.ஏ. மதுரம் அம்மாள் உள்பட அனைவரும் சிரித்தனர்.